शरण संप्रदाय अनुष्ठान रक्षण अभियान a satsang for the propagation of Ramanuja Sampradayam. ராமானுஜ சம்பிரதாயத்தில் நம்மை அழைத்துச் செல்வது சரண். சனாதன தர்மத்திற்கு சரண். சரணாகதி மார்க்கத்திற்கு ஒரு வழிகாட்டி. தீதிலா நல்லோர் திரளாக திரண்டு வாருங்கள். சம்பிரதாய கைங்கரியத்தில் உங்களை சங்கமித்துக் கொள்ளுங்கள். அனந்த பத்மநாபாச்சாரியார் உபன்யாச MP3 CD வெளியீடு. Contact 99620 11292 99620 11294. சமாவர்த்தः நிவృత్తాத்மா துர்ஜயः துரதிக்ரமः துர்லபः துர்கமः துர்கः துர்சஹ துராரிஹ. 784வது திருநாமம். ஓம் துர்காய நமஹ. அடைவதற்கு அருமையானவர். துர்கமஹா என்பது பகவான் அவனிடத்தில் அணுக முடியாத தேஜோ விசேஷத்துடன் இருப்பவன் என்பதை நமக்கு தெளிவாக உரைக்கின்றது. கிட்ட முடியாத தேஜஸுடையவன். மத்தியான சூரியனை, நடுப்பகல் சூரியனை அப்படியே நிமிர்ந்து வெறும் கண்ணாலே நாம் பார்த்தோமையானால் அதனுடைய தேஜோ புஞ்சத்தினாலே, அந்த தேஜாம்சத்தினால் நமக்கு கண்கள் கூசுகின்றன அல்லவா? அதுபோன்று தான் பரமாத்மாவை உடனடியாக நாம் அனுபவித்து விட முடியாது. நெஞ்சென்னும் உட்கண்ணால் என்பதாக ஆழ்வார்கள் தங்களுடைய பாசுரங்களில் குறிப்பிடும் பொழுது அவனை நன்கு உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் என்பதாக ஹிருதய புண்டரீகத்தில் தியானித்துக் கொண்டு நிதானமாக அனுபவிக்கலாம். அந்த தேஜோ ராசியில் சத்ருக்கள் விட்டில் பூச்சியை போன்று விழுந்து உயிரை விடுகிறார்கள். பக்தர்கள் அந்த தேஜோ ராசியில் தங்களுடைய சம்சார இருள் தொலைக்க பெற்று பிரகாசமான அர்ச்சிராதி மார்க்கத்தை அனுபவிக்கின்றார்கள். துர்கமாக பக்தர்களை தவிர்த்து மற்றவர்களுக்கு பரமாத்மா அணுக இயலாதவன் என்பதை நாம் பார்த்து வருகிறோம். பத்ராஜல ராமதாசர் ராமனுக்கு அழகியதான திருக்கோவிலை தான் கட்டுவதற்காக தானிஷாவிற்கு செலுத்த வேண்டிய அனைத்து வரிப்பணத்தையும் கொண்டு இங்கே ராமன் சன்னிதானத்தை அவர் கட்டி வைத்தார். அனைத்தையும் செலவழித்து விட்டார். முகம்மதிய அரசருக்கோ அதிகமானதொரு கோபம் உண்டாகி தனக்கு கீழ்ப்படிந்திருப்பவருக்கு இப்படி ஒரு பெருமையா என்பதாக நினைத்து, அது தவிரவும் எம்பெருமானுடைய அவர் உணராததினாலே ராமதாசரை சிறை வைத்தார். சிறையில் சொல்லனார துயரங்களை எல்லாம் ராமதாசர் அனுபவித்தார். இருந்தாலும் அவர் வாய் ராமநாமத்தை உச்சரிக்க தவறவில்லை. ஐயோ ஐயோ என்று கூப்பாடிடவில்லை. பரந்தாமா, சீதா மணாளா, லக்ஷ்மண பூர்வஜா என்றெல்லாம் அந்த ராமனுடைய திரு கல்யாண குணங்களையே அவர் உச்சரித்து வந்தார். 1000 வெள்ளிக்காசுகள் அரசனுக்கு செலுத்த வேண்டிய வரி. அந்த 1000 வெள்ளி கொண்டுதான் இங்கே ராமனுக்கு ஆலயம் நிர்மாணம் ஆகிவிட்டது. கொடுஞ்செயல் புரிபவர்கள் அனுபவிக்க துயரங்களையும் ராமதாசர் அனுபவித்து வருகிறார். அதே சமயத்தில் பத்ராச்சலத்தில் ராமனுக்கு இரவு சயனோற்சவம் நடைபெறுகின்றது. பக்தர்கள் ஹம்சதூளிகா மஞ்சத்தில் பெருமாளையும் பிராட்டியும் எழுந்தருள பண்ணி, அருகில் லக்ஷ்மணனையும் எழுந்தருள பண்ணி டோத்சவ கீதங்களை மெய்மறந்து பாடுகிறார்கள். பத்ராச்சல ராமதாசருடைய கிருதிகளை எல்லாம் அவர்கள் பாடுகிறார்கள். ஹே ராமச்சந்திரமூர்த்தே, உன் பக்தர், உனக்காக அழகிய ஆலயத்தை நிர்மாணம் செய்த அந்த பக்தர் சிறையில் வாடுகிறாரே, இப்படி அவர் துயரத்தை அடையும்படியாக நீ அவரை விடலாமா? அற்புதங்களை நிகழ்த்திய பரந்தாமனாயிற்றே நீ. அவர் பிள்ளை மரித்த பொழுது உன் அபயாஸ்தத்திலிருந்து உண்டான ஒளியினாலே அந்த குழந்தையை மீண்டும் உயிர் பிழைக்க வைத்தாயே. யாகசாலை பூஜை நடைபெற ஆரம்பித்த பொழுது தொலைந்து போன சக்கராயுதத்தை மீண்டும் ராமதாசனுடைய சிரசில் தோன்றச் செய்தாயே. இத்தகு அற்புதங்களை நிகழ்த்தி வரும் நீ, உன் பக்தன் உன்னால் துயரத்தை அனுபவிக்கின்றானே, அவனை காப்பாற்ற வேண்டாமா என்று ஒருவருடைய கண்ணீர் இல்லை,
ஊர் மக்கள் அனைவரும் சேர்ந்து கண்ணீர் விட்டு ராமனிடத்தில் பிரார்த்திக்கிறார்கள். இரவு ராமனுக்கும் பிராட்டிக்கும் மஞ்சோத்சவம் நடைபெற்று வருகின்றது. அதே சமயத்தில் தானிஷாவின் அரண்மனையில் என்ன நடந்தது தெரியுமா? இங்கே ஆலய கதவுகள் சாற்றப்பட்ட பின்பு இருள் சூழ்ந்த அந்த சமயத்தில் 2 திவ்ய புருஷர்கள் ஆஜானுபாகுவாக, ராஜலட்சணங்கள் அனைத்தும் பொருந்தியவர்களாக, பெரும் வீரர்களாக, சிப்பாய்கள் இருவர் வெண்ணிற புறவியின் மீது ஏறி அமர்ந்து கொண்டு வெகு வேகமாக பத்ராச்சலத்திலிருந்து கோல்கொண்டா தானிஷாவை பார்க்க புறப்பட்டார்கள். காற்றினும் கடிதாக அவர்கள் விரைந்து சென்று தானிஷாவின் அரண்மனையை அடைந்தார்கள். அங்கே அரசனை பார்த்து, அரசே, எங்கள் குருநாதர், எங்கள் அரசர், ஆம் எங்கள் அரசர் யாரு தெரியுமா? சாக்ஷாத் பத்ராச்சல ராமதாசர் எங்கள் அரசர். அவர் எங்களிடத்தில் உன்னிடத்தில் கொடுக்கும்படியாக கொடுத்து வைத்திருந்ததான அந்த வரிப்பணத்தை இப்பொழுது நாங்கள் அளிக்க வந்திருக்கிறோம். நீ எங்கள் அரசரை தவறாக நினைத்திருக்கிறாய். தானிஷாவிற்கு ஒன்றும் புரியவில்லை. காரணம் என்ன? பத்ராச்சல ராமதாசர், அதாவது அவருடைய பார்வையில் அவர் சேனாபதி கோபண்ணா, அவர் எங்கு அரசனானார்? அவருக்கு இப்படி ஒரு சிப்பாய்கள் எங்கே உண்டானார்கள்? பார்த்தாலேயே ஒரு படை முழுவதையும் இவர்கள் இருவருமே எதிர்கொண்டு வலிமிக்க தங்களுடையதான புஜங்களினாலே அழித்து விடுவார்கள் போன்றிருக்கிறது என்று திகைத்து நிற்கிறான். இவர்களோ பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். தானிஷாவிற்கு ஒன்றும் பேசத் தோன்றவில்லை. அவர் எங்களிடத்தில் கொடுத்து வைத்த வரிப்பணத்தை இப்பொழுது உன்னிடத்தில் தரப்போகிறோம். நீ கேட்டது என்ன? உனக்கு செலுத்த வேண்டிய வரிப்பணங்கள் எவ்வளவு? 1000 வெள்ளி, அவ்வளவுதானே? இந்த 1000 பொற்காசுகளை தருகிறோம். இனி ஒரு முறை ஒரு சவுக்கடியாவது எங்கள் ராமதாசர் மீது, எங்கள் பிரபுவின் மீது விழுந்தது என்றால் உன் ராஜ்யம் நாசமாகிவிடும், எச்சரிக்கை செய்கிறோம் என்பதாக 1000 பொற்காசுகளை தானிஷாவிற்கு விட்டெறிந்து விட்டு கம்பீர நடையுடன் அவர் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே புறவியின் மீது ஆரோபணித்து மறைகிறார்கள். சற்று நேரம் கழித்து தான் தானிஷாவிற்கு சுயநினைவே ஏற்பட்டது. உடனே ஓடிச் சென்றான். ராமதாசரை பார்த்தான். பிரபோ, எங்களை மன்னித்து விடுங்கள் என்றான். ராமதாசருக்கு ஒன்றும் புரியவில்லை. என்ன நடக்கிறது என்பதை அவர் அறியவில்லை. உங்கள் சிப்பாய்கள் இருவர் வந்தார்கள். நீர் அனுப்பினதாக 2 சிப்பாய்கள் வந்தார்கள். என்ன லட்சணம், என்ன லட்சணம்! எப்பேற்பட்ட ராஜ அடையாளம்! அடா அடா அடா! இப்படி ஒரு சிப்பாய்கள் என் படையில் இருவர் அல்ல, ஒருவர் இருந்தால் கூட நான் சத்துருக்களை எல்லாம் சுலபமாக சம்ஹரித்து விடுவேன். அடேங்கப்பா, இப்படி ஒரு படை உம்மிடத்தில் எப்பொழுது உண்டாயிற்று? அந்த சிப்பாய்கள் காற்றினும் கடிதாக விரைந்து வந்தார்கள். 1000 பொற்காசுகளை நீர் தந்ததாக என்னிடத்தில் தந்தார்கள். ராமதாசரே, கோபண்ணா என்று அழைத்தவன் இப்பொழுது மரியாதையுடன் அழைக்க ஆரம்பித்து விட்டான். ராமதாசரே, என்னை மன்னித்து விடுங்கள். இதோ நீங்கள் 1000 பொற்காசுகளை எனக்கு கொடுத்து விட்டீர்கள். நீர் இனி சுதந்திரர், நிர்பயமாக எங்கும் செல்லலாம். உங்கள் ராமனுக்கு என்னுடைய வந்தனங்கள் என்பதாக தானிஷா கூறினான். ராமதாசர் யோசித்து பார்க்கிறார். என்ன நடந்திருக்கும் என்பதை அவரால் ஊகித்து கூட பார்க்க முடியவில்லை. யார் வந்தார்கள்? என்னுடைய சிப்பாய்களா? இருவர் வந்தார்களா? எப்படியெல்லாம் இருந்தார்கள்? அரசன் வர்ணிக்கிறான், தானிஷா வர்ணிக்கிறான். அவன் வர்ணிக்க 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 விவரிக்க இயலாததான ஒரு பேராச்சரியத்தை, ஒரு அதிர்ச்சி ராமதாசருக்கு ஏற்பட்டது. என்ன, என் பிரபு ராமனும் என் பிரபு லக்ஷ்மணனும் இருவரும் உன்னை பார்க்க வந்தார்களா? உனக்கு ராம தரிசனம் கிடைத்ததா? நீ லக்ஷ்மணனை சேவித்தாயா? அரசரே, நீர் எப்பேற்பட்ட பாக்கியவான்! எனக்கு கிடைக்காத என்னுடைய ராமனுடைய அனுகிரக விசேஷம், என் ராமனுடைய தரிசனம் உமக்கு கிடைத்திருக்கிறதே. இந்த பாக்கியத்தை நான் என்னவென்று சொல்லுவேன் என்பதாக நினைந்து நினைந்து அப்படியே மெய்மறந்து போனார். அரசனும் திகைத்து விட்டான். அதே சமயம் மறுநாள் காலையில் பத்ராச்சலத்தில் ஸ்ரீராமனுக்கு விஸ்வரூப தரிசனம், சுப்பிரபாத சேவை. ஆயிரக்கணக்கான மக்கள் பெருமாள் செங்கஞ்சிறிச்சிறுதே எம்மேல் விழியாவோ என்னும்படியாகவும், கௌசல்யா சுப்ரஜாராம பூர்வா சந்தியா பிரவர்த்தனே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவியம் தெய்வமான்னிகம் என்று உத்கோஷித்துக் கொண்டு விஸ்வாமித்திரரை போல மஞ்சத்திலிருந்து ராமபிரான் கண்விழிக்கும் அந்த திருக்கோலத்தை செவிப்பதற்கு உள்ளே நுழைகிறார்கள். அர்ச்சகர்கள் உட்பட அனைவரும் உள்ளே நுழைந்த பொழுது அங்கே ஒரு அதிசயம். ஆம், சீதாதேவி தனித்திருக்க லக்ஷ்மணனும் ராமனும் சிப்பாய் வேஷத்தில் எழுந்தருளியிருப்பதை பார்த்தார்கள். யாருக்கும் நடந்த விற்த்தாந்தம் எதுவும் புரியவில்லை. அதன் பின்னர் கோல்கொண்டா கோட்டையிலிருந்து, சிறையிலிருந்து விடுதலையான பத்ராச்சல ராமதாசர் தானிஷாவுடன் இங்கே வந்து நடந்த விற்த்தாந்தங்களை தெரிவித்த பிறகுத்தான் எல்லோரும்
ராமபிரானுடைய கருணை எண்ணி 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 உள்ளம் பூரித்தார்கள். பத்ராச்சல ராமதாசர் அத்தகு பெரிய கஷ்டத்தில் கூட, பெரிய துயரத்தில் கூட எம்பெருமானை மறக்காமல் அவனையே அவர் தன் வாயினாலும் மனத்தினாலும் சிந்தித்திருந்ததை பார்த்து அந்த ராமபிரான் அவருக்கு செய்த அனுகிரகத்தை எண்ணி எண்ணி உள்ளம் பூரித்தார்கள். துர்கமகா, யாருக்கும் கிட்ட அறியாதவன், மெய்யனாகும் விரும்பி தொழுவாருக்கெல்லாம், பொய்யனாகும் புறமே தொழுவாருக்கெல்லாம் என்று இருக்கக்கூடிய பிரபு பத்ராச்சல ராமதாசருடைய ஏதோ ஒரு சம்பந்த விசேஷம் இருப்பதினாலே அந்த தானிஷாவிற்கும் திவ்ய சிப்பாயாக சேவை சாதித்தானே என்று ராமனை போற்றினார்கள். நாமும் கோதாவரி தீரத்தில் அமைந்திருக்கக்கூடிய உத்தம க்ஷேத்திர விசேஷமான பத்ராஜலத்தில் ராமபிரானை இந்த திருநாமத்தினாலே வணங்குகின்றோம். 785வது திருநாமம். ஓம் துர்காய நமஹ. அவித்யை முதலான மறைவுகள் கோட்டை போல சூழ்ந்து கொண்டிருப்பதினால் பிரவேசிக்க கூடாமல் இருப்பவர். துர்கா, துர்கா என்றால் கோட்டை என்பது பொருள். அரசன் கோட்டையில் வசிக்கின்றான். அப்பொழுது தான் எதிரிகள் அவ்வளவு சுலபத்தில் அந்த அரசனை அணுக முடியாது. கோட்டை, அரண் என்றெல்லாம் நாம் கூறுவது சம்ஸ்கிருதத்தில் துர்கா என்று அழைக்கப்படுகின்றது. பகவானும் துர்கா என்னும் திருநாமத்தினால் விளங்குகிறான். அதாவது அடைய முடியாதவன். நம்முடைய அவித்யினால், நம்முடைய அவித்யை அதாவது அறியாமை, அஞ்ஞானம் அவனை அடைய ஒட்டாமல் தடுக்கின்றது. இதுவரையிலும் எம்பெருமானை நாம் அடைய ஒட்டாமல் தடுத்த பாபராசிகளை பற்றி நாம் அறிய வேண்டும். அதைத்தான் அர்த்த பஞ்சக ஞானம் என்று நம் பெரியோர்கள் உபதேசிக்கிறார்கள். பிராப்யஸ்ய பிரம்மணோ ரூபம், பிராப்திச்ச பிரத்யகாத்மனஹா, பிராப்தியுபாயம், பலம் ததா பிராப்தி விரோதிச்ச. பிராப்தி விரோதி என்பதற்கு இதுகாரும் பகவத் சம்பந்தத்தை நாம் அடைய ஒட்டாமல் நம்மை தடுத்தது எது, எதனால் நாம் தடுக்கப்பட்டோம் என்பதை நாம் அறிய வேண்டும். துக்கேனாபி கந்தும் அசக்கியா, மிகவும் சிரமப்பட்டாலும் அடைய முடியாதவன் எவனோ அவன் துர்கமஹா என்னும் திருநாமத்தினாலே கொண்டாடப்படுகிறான். இதை ஆழ்வாரும் புகழும் அரியன் பொறுவல்லன் எம்மான் என்பதாக உகவாதாருக்கு அவன் கிட்ட முடியாதவன் என்பதை திரடீகரணம் செய்கின்றார். பத்ராச்சலத்தில் திருத்தேர் வடிவில் அமைந்திருக்கக்கூடிய கர்ப்பகிரகத்தில் தன் திருத்துடை மீது பிராட்டியுடன் ஸ்ரீ ராமபிரானை சேவித்தோம். அருகே தாயாருடைய சன்னிதானத்தையும் சேவித்தோம். விமானத்தில் பொன் தகட்டில் ஸ்ரீராமனுடைய திவ்ய வடிவடகத்தையும் சேவித்தோம். அதன் பின்னர் எந்த இடத்தில் பெருமானுடைய திருவடி பதிந்ததோ அந்த சிலாமூர்த்தியையும் சேவித்துக் கொண்டோம். சன்னதியை நாம் பிரதட்சணம் செய்து கொண்டு வரக்கூடிய காலத்தில் ஆண்டாள் நாச்சியார் மற்றும் ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள் என்று எல்லோருக்கும் தனித்தனியாக அங்கே சன்னதிகள் அமைந்திருக்கின்றன. அதற்கு அடுத்ததாக சன்னதி மூலஸ்தானத்தை விட்டு நாம் வெளிவருவதற்கு முன்பாக இந்த திருக்கோவில் அமைவதற்கு பிரதான மூர்த்தியாய் அமைந்திருக்கக்கூடிய பத்ராச்சல ராமதாசருடைய ஷிலாமூர்த்தியையும் பார்க்கலாம். அதை தாண்டி கோவில் ராஜகோபுரத்தை தாண்டி வெளியில் வந்தால் ராமதாசனாம் ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமியினுடைய சன்னிதானத்தையும் நாம் சேவிக்கலாம். சிறிய குன்று, சிறிய பர்வதம், அழகானதொரு சன்னிவேஷத்தில் அமைந்திருக்கக்கூடியது. முழு சந்நிதியையும் நாம் 30 நிமிடத்தில் பிரதட்சணம் செய்துவிட்டு வரலாம். ஆனால் விசேஷ தினங்களில் லட்சோபலட்சம் யாத்ரிகர்கள் வந்து ராமனுடைய திவ்யானுகிரகத்தை பிரதீட்சிக்கின்றார்கள். அந்த குன்றிலிருந்து கீழே இறங்கினோமேனால் விஷாலமானதொரு கல்யாண மண்டபம், அங்கே பத்ர